காலையிலேயே விடியறதுக்கு முன்னாடியே எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு தான் போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். விராலி மலையிலேருந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் போக எங்களுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. போகிற வழியிலலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த பனி இன்னும் இருந்தது. ஃபைனலி ஆஃப்டர் ஒரு 1.5 hours ட்ராவல் கழிச்சு தஞ்சாவூர் பெரிய கோயில் ரீச் ஆகிட்டோம். காலையில் அவ்வளோமா டிராஃபிக் இல்லை, பட் நாங்கள் பொறுமையாக ஓட்டிகிட்டு வந்தோம். தொலோ அந்த கோபுரம் பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் போன டைம் நிறைய ஸ்கூல் பசங்க டூர் மாதிரி வந்திருந்தாங்க. ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. நம்ம ஊருக்காரங்களோட ஃபாரினர்ஸ் தான் அதிகமாக இருந்தாங்க. என்னால் முடிஞ்ச வரையும் அந்த கோவில் ஃபுல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல். சொந்த ஊரில் ஏன் பெயிண்ட் அடிக்கிறேன்னு கேட்குறாங்க 2 3 கோபுரம் தாண்டி சிவனை பார்க்குறோம். எங்கப்பா அங்கிட்ட உட்காந்து தூங்க போறாரு அவரு. இன்னொன்று கரை பெரிய செருப்பு போட்டு வச்சுருக்கேன். கேட்குறேன் என்னப்பா என்ன சில்லறை வாங்கிட்டு தட்டில் போடுறேன். வாங்கிட்டு வரா போமா. ஆமாம், ஐயர் தட்டு காட்டுறப்ப போட்டால் பழைய கோவில், பட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆர்கிடெக்ட் ஒர்க்லாம் ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. நான் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு போகிறேன். மழை வந்து ஆச்சுமா சூட்டுவார். ஆமாம் ஆமாம் வந்துட்டு சிவனை பார்க்க அந்த காலத்திலே இப்படிலாம் கட்டியிருக்காங்களான்ட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப கூட்டமாக இருந்தது. ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி நம்ம ஊருக்காரங்களை கம்பேர் பண்ணும் போது நிறைய ஃபாரினர்ஸ் தான் இருந்தாங்க. ஈவன் எந்த விசேஷமும் இல்லை, பட் ஏன் இவ்வளோ கூட்டம் தெரியல. எப்போவுமே இந்த கூட்டம் இருக்குமா இல்லை நாங்கள் போகும்போது இந்த கூட்டமானு தெரியல. பட் நாங்கள் போனது ஒரு சனிக்கிழமை தான் போனோம். ஃபாரினர் கூட நின்று போட்டோ
இந்த கோவிலை வந்து 1003 ஸ்டார்ட் பண்ணாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு. கம்ப்ளீட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 1010 7 இயர்ஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 1000+ ஓல்டு கோவில் இது. கண்ட்ரிலே பெரிய சிவன் டெம்பிள் இதுதான். இதோட மெயின் கோபுரம் ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 212 ஃபீட்டு. இந்த கோவிலை சுற்றி 230லேருந்து 250 வரையும் சிவன்லிங்கம் இருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த சின்ன கோவில் தான் கட்டினாங்க. அதுக்கப்புறம் தான் சுற்றியும் மீதி எல்லாமே கட்டினாங்கன்னு சொன்னாங்க. அதான் சாமியெல்லாம் பார்த்துட்டு கோவிலை சுற்றி பார்த்துட்டு அடுத்து வந்து கடை வீதிக்கு தான் வந்தோம். காரில் வைக்கிற மாதிரி எதனா ஒரு பொம்மை எதனா வாங்கலான்னு வந்தோம். பட் காரில் வைக்கிற மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்கே செப்பலுக்கு வந்து டோக்கன் கொடுக்குறாங்க. ஐ திங்க் ஒரு பேருக்கு ₹1 இல்லை 4 பேர், நாங்கள் 4 பேர் போனோம். 4 பேருக்கு ₹1 அது மட்டும் எனக்கு ஞாபகம் இல்லை. அதை முடிச்சுட்டு வேறு எங்கே காலைல 5:30 மணிக்கெலாம் எழுந்து கிளம்பி வந்துட்டோம். சாமி பார்த்து முடிக்கவே 9 மணி ஆகிடுச்சு. ஸோ ஒரு தஞ்சாவூரில் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்லாம் ஒரு ரெஸ்டாரண்ட் தேடுறோம். அதுக்கே ஒரு அரை மணி நேரம் தேடணும். பிகாஸ் எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் வந்து நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அங்கே தான் வந்தோம் சாப்பிட. சாப்பிட்டு முடிச்சு கிளம்பியாச்சு. கோவிலில் வந்து பிரசாதம்லாம் வாங்கினோம். அதெல்லாம் போகும்போதே சாப்பிட்டுட்டே போனோம். Thank you for watching the video. மறக்காமல் subscribe and share பண்ணுங்கள்.